வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியாகி உள்ளது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் இனி புதிதாக விண்ணப்பம் செய்ய போகிறவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கப்படும் போது இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணி யாரெல்லாம் தகுதியான பெண்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இதுவரைக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தகுதியாக இருந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு அமௌண்ட்டும் வராமல் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ளை பண்ணியிருக்கும்போது அவங்க ஏதோ பல ரீசனுக்காண்டி ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது நீங்கள் தகுதியாக இருந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் திரும்பவும் மேல்முறையீடு பண்ணலான்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருந்தாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணாங்க. மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வெரிஃபிகேஷன், டைரக்ட் வெரிஃபிகேஷன், இப்படி பல முறையில் வெரிஃபிகேஷன் நடைபெற்றதில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டறிந்து ஸோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இதுவரைக்கும் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு எந்த ஒரு எஸ்எம்எஸும் வரல, எந்த ஒரு வெரிஃபிகேஷன் நடைபெறல. ஒரு சில பேருக்கு வெரிஃபிகேஷன் நடைபெற்ற பிறகு எந்த ஒரு அமௌண்ட்டும் வராமல் இருந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அமௌண்ட் வராமல் இருந்த காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டைமே ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்தது. ஸோ அதற்கான 2 மாதம் எடுத்துக்கொண்டாங்க. அந்த தேர்தல் முடிந்து 1 மாதம் அப்புறம் தான் அதற்கான ரிசல்ட் வந்து ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் இருந்த காரணத்தினால தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான ப்ராசஸும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கான வெரிஃபிகேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் கூடிய சீக்கிரம் ஓரிரு வாரத்தில் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விண்ணப்பம் பண்ணவங்களுடைய மேல்முறையீடு பண்ணவங்களுடைய ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ அதனால் நீங்கள் தகுதியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இனிப்பு தான் நடைபெறும். ஸோ ஃபோன் கால் இனி தான் நடைபெறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாட்டு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஸோ இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியானவன்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்தாலே போதும், உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக பணம் வந்து தொடங்கிடும். ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் உங்களுடைய வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு சிலவங்க நினைப்பாங்க நான் ஆதார் பேஸ் படி தான் ஆதார் கொடுத்து தான் நான் வங்கி கணக்கை ஓப்பன் பண்ணேன், அதனால் ஆல்ரெடி என்னுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியே கிடையாது, லிங்க் ஆகாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணுறது வேறு, ஆதார் சீடிங் பண்ணுறது வேறு. ஆதார் சீடிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிபிடின்னு சொல்லிட்டு ஒரு முறைப்படி டைரக்ட் பெனிஃபிஷரி டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷன் மூலம் தான் பார்த்தீங்கன்னா பணத்தை உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆதார் உங்களுடைய லிங்க் பண்ணணும், ஆதார் சீடிங் பண்ணணும், இல்லை ஆதார் மேப்பிங் பண்ண ரெண்டுமே சேம் தான். ஆதார் லிங்க் பண்ணது அதுதான் மீனிங்காக அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ஆதார் கார்டு ஓப்பன் கொடுத்து நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணியிருந்தால் உங்களுடைய வங்கி கணக்கில் அது லிங்க் ஆகாது. ஆதார் சீடிங் ஆதார் மேப்பிங் பண்ணியது அது வேறு, தனியாக ஒரு ஃபார்ம் கொடுத்து தான் நீங்கள் ஃபில் பண்ணி தான் நீங்கள் அந்த ஆதார் சீடிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் ஆதார் சீடிங் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மெயினாக பாருங்கள். அப்படி பண்ணலன்னு சொன்னால் உங்களுடைய நியரஸ்ட் பேங்க்கில் போய்ட்டு சீக்கிரமாக ஆதார் சீடிங் பண்ணுங்கள். ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கான ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சிரத்தில் அதிலும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான அமௌண்ட் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அப்டேட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்கள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கான விண்ணப்பம் படிவம் பிரிண்ட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் விநியோகிக்கப்படும் சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் அதற்கான செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியாக இருந்து நீங்கள் இன்னும் விண்ணப்பம் பண்ணலைன்னு சொன்னால் கூடிய சீக்கிரத்தில் இதற்கான புதிய விண்ணப்பம் இனிப்பாக கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் விண்ணப்பம் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ திருமணம் நடைபெற்று முடிந்துருங்க. அவங்க புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுக்கான ப்ராசஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான ஓரிரு வாரத்தில் அதற்கான ரேஷன் கார்டும் கொடுப்பாங்க. அந்த ரேஷன் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் புதிய ரேஷன் கார்டு உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் புதிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாட்டு நீங்கள் விண்ணப்பம்
விண்ணப்பம் பண்ணலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க நீங்கள் புதுசாக நீங்கள் ரேஷன் கார்டு கையில் இருந்தாலும் சரி, இப்போ ரேஷன் கார்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டைமில் உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைச்சாலும் சரி, நீங்களும் கண்டிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். புதுசாட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுடைய குடும்ப அட்டையன் எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஸ்டேட்டஸ் ஷோ ஆயிருந்து. ஸோ இந்த மாதிரி ஷோ ஆனவங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதுசாட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதற்கான தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் அதற்கான விண்ணப்ப படிவம் பிரிண்டிங் நடைபெற்றிருக்கு. இந்த 2 மாத காலம் மட்டும் தேர்தல் நடத்த விதிமுறைகள் இருந்த காரணத்தினால எங்களால் இந்த புதிய விண்ணப்பத்தை கொடுக்க முடியலை. ஸோ இனி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் இந்த புதிய விண்ணப்பத்தை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புதிய விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது ஆல்ரெடி ஸ்டேட்டஸை உங்களுடைய குடும்ப அட்டை எங்களுடைய தரவுகளில் கிடைக்கப்படவில்லை, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் சோனங்களும் நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் தகுதியாக இருந்து விண்ணப்பம் பண்ண மறந்துட்டாலோ இல்லை மிஸ் பண்ணிட்டாலோ நீங்கள் இந்த புதுசாட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. செகண்டு தேர்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், புதுசாக திருமணம் ஆகி புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரேஷன் கார்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ கூடிய சீக்கிரத்தில் அதற்கான பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் புதுசாட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி உங்கள் கையில் ரேஷன் கார்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் புதுசாட்டு விண்ணப்பிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு வெளியான முக்கியமான தகவல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு இருந்தாலும் நீங்கள் வங்கி கணக்கெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி வச்சுருங்க. ஆதாரெல்லாம் சீடிங் மேப்பிங் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் மொபைலே பயன்படுத்தி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மல்டி அக்கௌண்ட் வச்சுருந்தா உங்களுடைய ஆதார் எதுக்கு கூட லாஸ்ட்டிங்காக மேப்பிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாட்டே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் அதற்கான வீடியோ பதிவு விட்டுருங்க. அதை நீங்கள் செக் பண்ணனா பேங்க் டு ஆதார் லிங்க் டு ஆதார் சீடிங் ட்ரிக்கி பிரபின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே அந்த வீடியோ வர ஈஸியாகட்டே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடி லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுலேயே ஷோ ஆயிரும். லிங்க் ஆயிருந்தால் அது எந்த பேங்க் எப்போ லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதில் காட்டு. லிங்க் ஆகலைன்னு சொன்னால் நாட் லிங்கிங் சொல்லிட்டு அதில் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சீக்கிரமாட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு புது அப்டேட் இருந்தாலும் உடனடியாட்டு நம்ம சேனலில் அதற்கான வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாருக்கு இன்னும் அமௌண்ட் வராமல் இருக்குது, என்ன ரீசனுக்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் யாராவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட் வாங்காமல் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சிலவங்க கேட்டிருந்தாங்க. நாங்கள் முதல் வாட்டி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிதாங்க, 2வது மேல்முறையீடு பண்ணி ரிஜெக்ட் பண்ணாங்க. இனி எங்களுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாட்டு அப்ளை பண்ண முடியாது. 2 டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேல்முறையீடு பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணியிருந்தால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் எந்த சிச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல அதற்கான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலன்னு சொன்னா போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.